வணக்கம். வெல்கம் டு SmartPeer சேனல். நான் உங்கள் செல்வம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயில் மெர்ஜ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரே நேரத்துல ஒரு 1000 பேருக்கு எப்படி லெட்டர் டைப் பண்றது. ஒரே ஃபார்மேட் பட் நேம் மட்டும் வேற, அட்ரஸ் மட்டும் வேற, டெசிக்னேஷன் வேற, டிபார்ட்மெண்ட் வேற. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது. ஒரே ஃபார்மேட்டை 1000 பேருக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? இதை நம்ம 1000 டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு டாக்குமெண்ட்டாக வேண்டாம், ஜஸ்ட் மெயில் அனுப்பிச்சா போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த 500 பேருக்கு 1000 பேருக்கு டைரெக்டாக மெயிலும் அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா? சிங்கிள் மெயிலை நம்மளால் ஒரே டைமில் அனுப்ப முடியும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேட் ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா? இந்த வேடில் நம்ம ஒரு ப்ரொமோஷன் லெட்டர்னு வச்சுக்கோங்க. அதாவது டெசிக்னேஷன் சேஞ்சஸ்க்காக ஒரு லெட்டர் கொடுக்குறோம். எத்தனை எம்ப்ளாயி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலில் கிட்டத்தட்ட ஒரு 42 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? இது 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 1000 எம்ப்ளாயிஸாக கூட இருக்கலாம். ஓகே, நான் இங்கே 42 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கேன். நேம் இருக்குது, அவனுடைய மெயில் ஐடி இருக்குது. மெயில் ஐடி எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக மெயில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த லெட்டர் மெயில் போயிடும். ஓகேவா? அட்ரஸ், சிட்டி, பின்கோட், அவங்களுடைய கரண்ட் டெசிக்னேஷன், இதில் ஃப்ரம் டேட் டு டேட் இருக்குது, நியூ டெசிக்னேஷன் இருக்குது, ப்ரொமோட் பண்ணக்கூடிய டெசிக்னேஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வேடுக்கு போயிட்டோம். இப்போது நம்மக்கிட்ட ஒரே ஒரு பேஜ் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் ஒவ்வொருத்தருக்கும் லெட்டர் நம்ம டைப் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரே ஒரு லெட்டரை நம்ம அந்த 44 பேருக்குமே அட் அ டைமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போது வேடில் இங்கே மெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஸோ லெட்டராக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை என்வெல்ப்பாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு நம்ம லெட்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கொடுத்த உடனே இங்கே அதே ஆப்ஷன் தான் கேட்குது. நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட் டைப்பாக இதை யூஸ் பண்ண போகிறீங்க. இது ஒரு ப்ரொமோஷன் லெட்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெட்டர் ஃபார்மேட்டில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லெட்டரே இருக்கட்டும். ஸோ கீழே ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் கொடுப்போம். கொடுத்த உடனே எந்த டாக்குமெண்ட் கேட்குது, அதாவது யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் தானா, என்னுடைய கசர் லிங்க் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டா இல்லை வேற ஏதாவது டெம்ப்ளேட் வச்சிருக்கீங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம யூஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட்ன்றதே வச்சுக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வச்சுட்டு செலக்ட் ரெசிபியன்ஸ், யாருக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்களா, இல்லை அவுட்லுக் கான்டாக்டோட சிங்க் பண்ண போகிறீங்களா, இல்லை புதுசாக ஒரு லிஸ்ட்டை டைப் பண்ண போகிறீங்களா. நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் ரெசிபியன்ஸ் இருக்கும். இதில் டைப் ஏ நியூ லிஸ்ட்னு கொடுத்துட்டு நம்மளே இங்கே நேம்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நான் இப்போ டைப் பண்ணலை, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்னு கொடுத்துட்டு நான் இங்கே ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணால் என்னுடைய எக்ஸல் ஃபைல் எங்கன்னு கேட்கும். அதாவது நம்மளுடைய எக்ஸல் ஃபைல் இங்கே காட்டணும் இல்லைங்களா, இந்த எக்ஸல் ஃபைலை நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். எக்ஸல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா யூடியூப்ன்ற ஃபோல்டரில், பவர் பிஐ அப்படின்ற ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன ஷீட் அப்படின்னா இங்கே மெயில் மெர்ஜ்ன்ற ஒரு ஷீட்டு, அதுதான் ஷீட் நேமு கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இங்கே அங்கே இருக்கிற டேட்டா ஃபுல்லாக இங்கே காட்டுது. நேம், அட்ரஸ், சிட்டி எல்லாமே இங்கே காட்டுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண முடியும், இந்த எல்லா எம்ப்ளாய்க்குமே அட் அ டைமில் இங்கே கிளிக்கில் இருக்குது. இல்லை நான் எடுத்துகிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 4 எம்ப்ளாய்க்கு மட்டும் ஜென்ரேட் பண்ணால் போதுன்னா இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம எல்லா எம்ப்ளாய்க்குமே கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இல்லை எனக்கு இது நேம் வைஸ் ஷார்ட் பண்ணணும், எனக்கு லெட்டர் ஷார்ட் பண்ணி வேணும் அப்படின்னா இங்கே கீழே ஷார்ட் இருக்குது, ஃபில்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேட்டா பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? அந்த ஸ்டோர் ஆன டேட்டாவிலேருந்து நமக்கு தேவையான ஃபீல்டை எப்படி கொண்டு வந்து போடுறதுன்னு பார்ப்போம். இங்கே இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா நம்மளுடைய ஹெட்லைன்ஸ்லாம் காட்டும். எனக்கு இங்கே ஐடி நம்பர் வேணும், நான் ஐடி நம்பர் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே நேம் வேணும், இங்கே அட்ரஸ் வேணும். ஸோ அது கீழே எனக்கு சிட்டி தேவைப்படுது. ஸோ தென் அது கீழே பின்கோட் தேவைப்படுது. இதில் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நீங்கள்
சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹோமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி அட்ரஸை கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன். ஐடி நம்பருக்கு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சைஸ் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ரைட். தென் இங்கே டியர் அவருடைய நேம் இங்கே எனக்கு வரணும். ஸோ அதே இதுக்கு நான் மெயிலிங் போகிறேன். மெயிலிங்கில் இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டுக்கு போகிறேன். ஸோ நேம் இங்கே இன்செர்ட் பண்ணிடுறேன். நமக்கு வேணும்னா ஒரு கமா போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஓல்டு டெசிக்னேஷன் இருக்குது. ஓல்டு டெசிக்னேஷன் இங்கே கரண்ட் டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி நியூ டெசிக்னேஷனுக்கு இங்கே நியூ டெசிக்னேஷன்னே இருக்குது. ரைட். ஸ்டார்ட் டேட் என் டேட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதனால் ஸ்டார்ட் டேட்டு ஃப்ரம் டேட்டாவும் என் டேட்டை டு டேட்டாவும் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ எல்லாமே இங்கே முடிஞ்சிருச்சு. அவருடைய ஐடி நம்பர், நேம், அட்ரஸ் மூணுமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே டியர்னு சொல்லிட்டு அவருடைய நேம் வந்துடும். கீழே அவருடைய கரண்ட் டெசிக்னேஷன், நியூ டெசிக்னேஷன் வந்துடும். ஸ்டார்ட் டேட் அண்ட் என் டேட்டும் இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ இதோடைய ப்ரிவியூ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே ரைட் யுவர் லெட்டர்னு கொடுங்க. ரைட். கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ப்ரிவியூ யுவர் லெட்டர்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா அவருடைய ஐடி நம்பர் வந்துடுச்சு, நேம் வந்துடுச்சு, அட்ரஸ் வந்துடுச்சு. ரைட். ஸோ நீங்கள் ஃபாண்ட் வந்து மாற்றணும்னா எந்த சைஸ் வேணால் மாற்றிக்கிங்க. இங்கே திரும்பவும் அவருடைய நேம் இங்கே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி கரண்ட் டெசிக்னேஷன் வந்துடுச்சு, அவருடைய நியூ டெசிக்னேஷனும் வந்துடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ ஒரு லெட்டர் நமக்கு ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெட்டரை வந்து நம்ம 100 எம்ப்ளாய்க்கு 200 எம்ப்ளாய்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்போ இங்கே கம்ப்ளீட் மெர்ஜின்னு கொடுத்துடலாம். கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அண்ட் மெர்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது இப்போ 100 எம்ப்ளாயாக இருந்தால் அந்த 100 பேருக்குமே நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஆள்னு கொடுத்துருக்கு. நான் ஆளுக்கு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இங்கே பாருங்க நமக்கு இருக்கிற 44 எம்ப்ளாய்க்கும் டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது ஐடி நம்பர் 560, ஜார்டின் அப்படின்ற நேமு 566, தாம்சன்ற நேமு. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக டாக்குமெண்ட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. இப்போ நான் திரும்ப ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். நீங்கள் கீழே போனீங்கன்னா நமக்கு 44 எம்ப்ளாய் இருக்காங்க. ஸோ 44 எம்ப்ளாய்க்கும் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடி. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி லெட்டராக வேண்டாம், நான் பிரிண்ட் எடுக்க போகிறதில்ல, டேரெக்டாக அந்த எம்ப்ளாய்க்கு மெயில் அனுப்ப போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இது வந்து பாருங்க லெட்டர்னு சொல்லிட்டு நியூ டாக்குமெண்ட்டாக இது சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இது நியூ டாக்குமெண்ட்டாக 44 பேருக்கும் சேவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஒரிஜினல் ஃபைல் வந்து உங்களுக்கு இன்னொரு வேர்டாக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேர்டு இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஃபைல் வந்து இன்னொரு வேர்ட் ஃபைலாக இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நான் டேரெக்டாக மெயில் அனுப்ப போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைல் தான் இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் இங்கே ஃபினிஷ் அண்ட் மெர்ஜில் நம்ம வந்து எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுக்காம டேரெக்டாக மெயில் அனுப்புறதுக்கு சென்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்தா இங்கே டூவில் பாருங்கள் நம்மக்கிட்ட மெயில் ஐடி இருக்குது. ஸோ மெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். இந்த மெயில் ஐடிக்கு போகும். சப்ஜெக்ட் வந்து நான் ஏதாவது ப்ரொமோஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது எதுலேருந்து போகும்னா நம்மளுடைய அவுட்லுக் ஐடியிலேருந்து போயிடும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் இந்த வேர்டும் அந்த அவுட்லுக்கும். ஸோ இது அது கூட சிங்க் ஆகி இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஃபைலுமே வந்து ரன் ஆகுது. ஸோ ரன் ஆகி முடித்த உடனே அவுட்லுக்கில் இருந்து உங்களுடைய அவுட்லுக்கில் இருந்து அந்தந்த மெயில் ஐடிக்கு இந்த லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுடைய அவுட்லுக்கில் இதை செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்னுடைய அவுட்லுக் இங்கே இருக்குது. அவுட்லுக்கில் அவுட் பாக்ஸ்னு இருக்குது. இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அந்த ப்ரொமோஷன் லெட்டர்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? நான் டம்மி மெயில் ஐடி போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து அவுட் பாக்ஸில் நிற்கிது. ஒரிஜினல் மெயில் ஐடி போட்டிருந்தீங்கன்னா சென்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.